சர்லோகத்தின் அன்பின் தேவனும் மனுக்குலத்தை மீட்க தன்னை கிருபாதார பலியாக படைத்துக் கொண்ட காருண்ய தெய்வமாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் அளவற்ற தயவுகளினாலே இந்த நாளில் நம் மகிமையின் தேவன் மணவாளனாக வர இருக்கிறபடியினால் அவரை அண்டிக் கொண்டவர்களாக ஆயத்தப்பட கடந்த 1996 ஆண்டு முதற்கொண்டு அருமையான இரட்சகருடைய வருகை குறித்த சத்தியங்களை பங்கு பங்காய் வகை வகையாய் நமக்கு திருவுளம் பெற்று வருகின்றார். அதற்காக அன்புநாதனை நான் போற்றுகிறேன், துதிக்கிறேன். இந்த நாட்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் யாவும் சொல்லுமென்றால் 1817 தீர்க்க தரிசனங்களில் ஆரம்பமான தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனமாகவும், இறுதியான தீர்க்க தரிசனம் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களாகவும் நாம் வேதாகமத்திலே அறிந்தவர்களாக இருக்கிறோம். இந்த ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நம்முடைய தேவன் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவர் என்று என் முத்தாய்ப்பா சொல்லி வைத்திருக்கிறார். இருக்கிறவராக இருக்கிற நம்முடைய அருள்நாதர் வருகிறவர் என்று வருகை குறித்த அவருடைய திருச்சித்தத்தை வேதாகமம் முழுவதும் அவற்றிலும் புதிய பாட்டிலே 318 இடங்களிலே வருகிறேன் வருகிறேன் என்றவர் சொல்லுகிறார். ஆதியும் அந்தமும் இல்லா தேவன், அல்பாவும் ஓமேகாவுமான தேவன் சொல்லுகிறார், நான் வருகிறேன். ஆதியுடைய எதிர் தோற்றத்திற்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அனுதினமும் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாம் ஏவாளை சந்திக்க உறவாட அவர்களை நோக்கி அனுதினம் வந்து சென்றார். அந்த சிலாக்கியத்தை மனிதர்கள் இழந்த போது மறுபடியும் ஆதாம் ஏவாள் அடைந்திருந்த தேவன் சந்திக்க தகுதியை அவர்களுக்கு கிடைக்கப்பெற செய்த அது நிமித்தமாய் அவர்கள் அடைந்த ஜீவ ஆத்மாவான மனுஷர்களை மறுபடியும் ஆயத்தப்படுத்தி அவர்களை சேர்த்துக் கொள்ள வருவதாகவே வேதம் நம்மை போதித்துக் கொண்டு இருக்கிறது. வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல் 20வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் உமேகாவும் பிந்தினவரும் முந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்த மார்பருகே பொற்கட்சி கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போலிருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார்.
அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே 3 பகுதிகளை இங்கே திவ்ய வாசனாய் யோவான் கண்டு அதை எழுதி வைத்திருப்பதை நாம் அறிகிறோம். முதலாவது 13ஆம் வசனம் முதல் 17 வசனம் முடிய உள்ள பகுதியிலே சர்வலோகத்தின் அதிபதியாகிய அன்பின் ஆண்டவர் இயேசு அவர் உன்னதத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற நிலையை திவ்ய வாசன யோவான் பார்க்கிறார். அடுத்தாற் போல அவருக்கு முன்பாக இருக்கிற 7 சபைகளை அவர் காண்கிறார். மூன்றாவதாக நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று முடிவுரை எழுதிய திவ்ய வாசனா யோவான் அதற்கு முன்பாக 18ஆம் வசனத்திலே நான் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிதாவாகிய இயேசப்பா பார்த்து எழுத சொல்லுகிறார். அவருக்கு முன்பாக இருக்கிற 7 சபைகளை குறித்து எழுத சொல்லுகிறார். 7 சபைகள் என்றால் 7 சபைகள், அந்த 7 சபைகள் என்ற 7 குத்துவிளக்குகள், அந்த 7 குத்துவிளக்குகளில் மத்தியில் உலாவுகிற ஆண்டவர், அவருடைய வலது கரத்தில் இருக்கிற 7 நட்சத்திரம் கண்ட 7 தூதர்கள் என்ற 7 அப்போஸ்தலர்கள், இவர்கள் அனைவரும் சேர்த்து நீ கண்டவைகளை எழுதுன்னு சொல்லுவோம். உனக்கு முன்பாய் இருக்கிறவைகளை எழுதுன்னு சொல்லுகிறார். நீ கண்ட அன்பு பிதாவாகிய தேவனுடைய சமூகம் எப்படிப்பட்டது என்பதை எழுது. அங்கே சென்று அடைவதற்கு சதா காலங்களிலும் அந்த இடத்திலே சென்று அவரோடு கூட சிங்காசனத்திலே ஒன்றரை கலந்து கொண்ட நித்திய வாழ்க்கை வாழ அதற்கு தகுதிப்படுத்துகிற 7 அந்த 7 சபைகளுக்கு என் ஏற்படுத்தப்பட்ட 7 நட்சத்திரங்களையும் குறித்து எழுது. இந்த 7 சபைகள், 7 சபைகளில் உள்ள 7 அப்போஸ்தலர்கள், ஒவ்வொரு சபைக்கும் அனுப்பப்பட அவர் கரத்தில் இருந்த அப்போஸ்தலர், இவர்களை கொண்டு தேவனுடைய சமூகத்திலே என்றென்றைக்கும் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனங்களில் உள்ள உன்னதமான தேவனோடு உறவாட வாழ தேவன் சபையையும் சபையுள்ள அப்போஸ்தலனையும் தேவன் தெரிந்து வைத்து அதை சொல்லுகிறார். நீ கண்ட என்னையின் சமூகத்தை எழுது. எனக்கு முன்பாக இருக்கிற 7 சபைகளும் 7 சபைகளின் அப்போஸ்தலர்களை குறித்து எழுது. இந்த சபையில் அப்போஸ்தலர் கொண்டு அறிவிக்கக்கூடிய சத்தியங்களை கேட்டு அதன்படி ஜீவித்து ஜெயம் பெறுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் நான் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்ற என் வாக்குத்தத்தத்தின்படி என்னோடு கூட இருக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று அறிவித்து எழுதப்பட்ட வேத பகுதியாயிருக்கிறது. நாம் சீயோனுக்கு செல்ல வேண்டும் என்றால்
அல்லது அவருடைய உன்னதமான தேவனாகிய நம் தந்தை இருக்க இடத்திற்கு நாம் சென்றடைந்து நித்தியமாய் வாழ வேண்டும் என்றால் அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது அவருக்கு முன்பாக இருக்கிற 7 குத்துவிளக்குகள், 7 சபைகளே. ஒவ்வொரு காலத்திலும் ஒரு சபை எழுப்பினதாக நான் வெளிப்படுத்திய 2-3 அதிகாரங்களிலே நான் வாசித்தவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு காலத்திலும் எழுப்பப்பட்ட அந்த சபைக்கு, அந்த சபைக்கென்று ஏற்படுத்த சித்தம் கொண்ட அந்த அப்போஸ்தலன் மூலமாக சத்தியம் அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்பட்ட சத்தியத்தை ஆவியானவர் அந்த அப்போஸ்தலன் பேசுகிற, பிரசங்கிக்கிற, கொடுக்கிற ஆலோசனைகளை அந்த சபை கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்ளும் என்றால், அது அந்த சபையில் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் ஜெயம் கொண்டவர்களாக ஏற்றுக்கொள்கிறார். 7 சபையில் பார்க்கிறார். ஆவியான சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்படுகிறது. காதுள்ளவர்களாக இருந்து ஆவியானவரால் சொல்லுகிற சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து பொல்லாத சத்ருவாய சாத்தானை தோற்கடித்து அவனை உண்டாக்கப்பட்ட பாவம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் என்றென்றைக்கு தன்னோடு ஜீவிக்க முடியாத சிலாக்கியத்துக்கு தகுதி அடைந்தவர்கள். நாம் பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களிலே கடைசி சபை லவோதிக்கேயா சபை, அதற்கு முன்பாக 6வது சபை பிலதெல்பியா சபை. பிலதெல்பியா சபையில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் முதல் 12 வாசிப்போம். என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பூச்சக்கரத்தின் மேல் எங்கும், அதாவது பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக இந்த பூமி எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். ஆக இந்த சபையின் காலத்தில் 6வது சபை பிலதெல்பியா சபைக்கு வரப்போகிற சோதனை காலத்தை தேவன் அறிவிக்கிறார். அதைத்தான் நான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள 6ஆம் அதிகாரம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் அந்த அதிகாரத்தின் 17ஆம் வசனம் முடிய ஆரிய காலம் ஊதர காலம் என்ற அந்தி கிறிஸ்துவின் முதல் உபத்திரவ காலம். அதன் பிறகு வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் முதல் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முடிய அதே ஏக காலத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்கள் முடிய உள்ள அந்த வேத பகுதி, இந்த 2 பகுதிகளும் அந்தி கிறிஸ்துவின் பின் 3 ஆண்டு காலம் என்ற மகா உத்தரவு காலமாய் அந்த உபத்திரவ மகா உத்தரவத்தை குறித்துதான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக இந்த பூச்சக்கரம், இந்த உலகம் முழுவதிலும் உள்ள தேவனுடைய பிள்ளைகளை சோதிக்கும்படியாக வரப்போகிற சோதனை காலம். அதான் அன்றைக்கு முதல் 3 ஆண்டு காலம், பின் 3 ஆண்டு காலம். அதற்கு நான் தப்பிவித்து காப்பேன்.
இன்னைக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் அருமை இரட்சகருடைய வருகை அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவு காலத்திற்கு முன்பாகவே சபை எடுத்துக்கொள்ளப்படும். நமக்கு உபத்திரம் இல்லை, பாடுகள் இல்லை என்று அநேக சபைகள் கண்ணு கூடானவர்களாய் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? கடைசி நாட்களிலே பூமியில் குடியிருக்கிறவரை சோதிக்கும்படியாய் இந்த பூலோகம் எங்கும் வரப்போகிற சோதனை காலம். அந்த காலத்தில் அவர்கள் தேவனால் இயேசு மகாராஜாவால் தப்பிவிக்கப்படக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டம் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனத்துக்குட்பட்ட கூட்டம். அந்த கூட்டமே மணவாட்டி சபை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சிறியாமல் படுகிற பாடுகள், அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு அழுகிறதாக வாசிக்கிறோம். அந்த வெளிப்படு 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே சிவப்பு நிறமுள்ள 7 தலையில் 10 கொம்புகளை உடைய மிருகம் அவளுக்கு முன்பாக, அந்த ஸ்திரீக்கு முன்பாக, அந்த பரிசுத்த கூட்டத்துக்கு முன்பாக அருமை இரட்சகரால் தப்புவிக்கப்பட போகிற அல்லது மிருகம் என்ற அந்தி கிறிஸ்துவை தோற்கடித்து ஜெயம் பெறுகிற முடிவான ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்கிற அந்த மணவாட்டி என்ற பரிசுத்தவான்கள் அவர்களை அவர் தப்பிவித்துக் கொள்கிறார். இந்த சத்தியமெல்லாம் நாம் அறிந்ததுதான். ஆக திவ்ய வாசனாய் யோவானுக்கு சொன்ன கட்டளை, நீ கண்ட என்னையும் நான் இருக்கிற என் சமூகத்தையும் குறித்து எழுது. இந்த இடத்திற்கு ஒருவர் வர வேண்டும் என்றால் அவர் என்னால் ஏற்படுத்தப்பட்ட நியமத்தின்படி சபையில் அவர்கள் தங்களை உண்மையுள்ளவர்களாக ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட சத்திய வசனங்களுக்கு அடங்கி ஒடுங்கி கீழ்ப்படிந்து ஆவியானவரால் கட்டளையிடப்படுகிற யாவற்றுக்கும் செவி கொடுப்போராய் அவர் பாதத்தில் ஒப்புவித்துக் கொண்ட சாத்தானை ஜெயிக்க ஏற்படுத்தப்பட்ட சபை. அந்த சபை 7 கிருபையின் காலத்தில் 7 பட்டணங்களில் எழுதப்பட்ட சபை. அதற்கு பிறகு தேவ மணவாளனுடைய வருகையிலே ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்கள், அதைத்தான் நான் வெளிப்படு 7வது சபை என்ற லவோதிக்கேய சபையில் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் வாசிப்போம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், 20ஆம் வசனத்திலே வாசற்படியில நின்று தட்டுகிற, வாசற்படி எதுங்க? சபைதான் அவருக்கு வாசல். இதோ உனக்கு முன்பா திறந்த வாசல் வைத்து சொல்றார் இல்லையா? வாசல். ஒரு ஆத்துமா பாவ உலகத்தில் உழந்து தவிக்கிற ஒரு ஆத்துமா உன்னதத்திற்கு சென்றடைய தேவன் ஏற்படுத்தப்பட்ட வாசல். அதைத்தான் நாம் வெளிப்படுத்தின விசேஷ 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம். என் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசற்படியாய் பிரவேசிப்பதற்கும் நகரத்துக்கு வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கும் என்னுடைய கட்டளைகள் கற்பனைகளை கைக்கொள்ளும் பாக்கியவன். வாசிக்க தயவு செய்து. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும்
வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆக வாசல் என்றாலே சபை. நாம் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவர் பிரயாணப்பட்டு சென்ற பொழுது ராத்திரி வேளையிலே அவர் அங்கிருந்த சிறு கற்களை ஒன்று எடுத்து தலைக்கு வைத்து அவர் உரையின பொழுது அவர் கண்ட சொப்பனம், அவர் தலைக்கு வைத்த அந்த கல்லின் மேல் ஒரு ஏணி தரைக்கும் உன்னதமானவருடைய சிங்காசனத்திற்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக யாக்கோபு என்ற எத்தன் ஏமாற்றுக்கார் என்ற பாவி உன்னதமான இடத்தில் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஏணி, அது எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு கல். இந்த கல் தான் சபை. அதைத்தான் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தில் நான் வாசித்திருக்கிறோம். யோனாவின் குமார் சீமோனே, நீ கல்லாய் இருக்கிறாய், இந்த கல்லிமே என் சபையை வைப்பேன், நாட்டுவேன். எதற்காக? பாதாளத்தை ஜெயிக்க. அதே மத்தேயு 16ஆம் அதிகாரம் 28ஆவது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், அந்த கல் பேதுருவை கொண்டு, பேதுருவை ஒரு கல்லாக சபையாக தேவன் எழுப்பி, அந்த கல் என்ற சபை சாத்தானை ஜெயித்தபடியினாலே அந்த கல்லில் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யம் வருகிற பொழுது இந்த ராஜ்யத்தில் உள்ளவர்கள் மரணத்தை காண மாட்டார்கள் என்று மத்தேயு 16ஆம் அதிகாரம் 28ஆவது வசனத்தில் சொல்லப்படுது. வாசிங்க. இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் இயேசு இந்த ராஜ்யம் என்ற கல் என்ற சபை என்ற மனவாட்டியானவளை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். நான் புரிந்து கொள்ள மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யாரை தேடி வருகிறார், வந்தவரை யார் அண்டிக் கொண்டு சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள்? புத்தி உள்ள 5 பேர். அந்த புத்தி உள்ள 5 பேருடைய ஐக்கியம் தான் சபை கல். மீதியுள்ள புத்தி இல்லாதவர்கள் சபையும் அல்ல, கல்லும் அல்ல. ஆக மனுஷகுமாரனாகிய இயேசு புத்தி உள்ளவர்கள் என்றால் முடிவு பரிந்தும் அந்த ராஜ்யத்திலே, அதுதான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியா பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த ராஜ்யம் என்ற கல் என்ற சபை என்ற கடைசி நாட்களில் சாத்தானை தோற்கடித்த அலை பொல்லாதவனை கிரியையை ஜெயித்த அந்த புத்தி உள்ளவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை சேர்த்துக் கொள்ள, அவர்களையே தன் மனவாட்டி அன்றை ஏற்றுக்கொள்ள, அவர்களே அவர் பூமியில ராஜ்யமாக தங்கி தரித்து தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற அந்த ராஜ்யம் என்ற சபைதான் பூமியில் உள்ள புத்தி உள்ள ஜெயம் பெற்ற மனவாட்டியானவளை உன்னதமான தேவன் சிங்காசனத்தை கொண்டு சேர்க்கிற ராஜ்யமாயிருக்கிறது, கல்லாயிருக்கிற சபையாயிருக்கிறது. ஏனென்றால் வேத முழு ஆண்டு வேதாகமத்திலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே தேவசாயல் தேவ மகிமை தேவனுடைய ரூபம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் சொல்லும் பொழுது அதாவது கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அடியான் ஜெபித்து அதிகாலை வேளையிலங்க ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அருமை ரட்சகர் கடந்து வந்தார்.
கடந்து வந்து அவர் சொன்ன வார்த்தை, அவர்தான் சொன்னார் என்பதற்கு இந்த அடிமை சாட்சி, இந்த வேதாகமும் சாட்சி. அவர் சொன்ன வார்த்தை, என் பிரியமே, என் ரூபவதியே. நான் கண்ணீரோடு கலக்கத்தோடு வேண்டியது செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த சபையில் சில விசுவாசிகள் செய்கிற சேட்டை, இந்த சபையில் இருக்கிற சில ஊழியர்கள் பண்ணுகிற அநியாயம், இவரை எண்ணி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன். இவரெல்லாம் எப்படித்தான் நான் சுமந்து கொண்டு கரை சேர்க்க போறேன். நான் வந்துறேன் ஆண்டவரை, என்னை சேர்த்துக்க. யாரை வச்சோண்டு உடைத்த செய்து என்று கண்ணீர் கதறாங்க. அந்த வேலையில அன்பு நாள், என் பிரியமே, என் ரூபவதியே. கலந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேலையிலங்க. நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், அவருக்கு பிரியமும் அவருக்கு ரூபவதியுமான புத்தியுள்ள பரிசுத்தவான்கள் எவர்களோ அவருடைய ஐக்கியம் தான் மனவாட்டி சபை. அந்த சபைதான் அவருடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் உள்ளவர்கள் மத்தேயு 24:13 முடிவான ரட்சிப்பு அதை அடைந்து கொள்ள முடிவு குறைந்து நடித்திருக்க கொடுக்கப்பட்ட கட்டளைக்குட்பட்டு ஜீவனம் செய்கிறார்களே அந்த புத்தியுள்ளவர்கள், அவர்களை சேர்த்துக் கொள்ள அருள ரட்சகர் அந்த ராஜ்யம் என்ற சபைக்கு மனவாட்டி சபை வரப்போகிறார். சபையை தேடி வரப்போறாங்க, எந்த ஒரு தனிப்பட்ட ஆளை தேடி வரப்போறதில்ல. வேதத்திலே நான் வாசித்திருக்கிறோம். எரேமியா 51:11 வாசிங்க. அம்புகளை துலக்குங்கள், கேடயங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பலி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பலி. சாத்தானை அழிப்பதுதான் நேசருடைய விருப்பம். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி. இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி. கடைசி நாட்களிலே முடிவான ரட்சிப்பை அடைந்து கொண்ட, ஆத்தும ரட்சிப்பை அடைந்து கொண்டவர்கள் அணிந்து கொண்ட தேவசாயல், தேவரூபம், தேவ மகிமை நிமித்தமாய் அவர்கள் அடைந்த முடிவான ரட்சிப்பிற்கு, முடிவான ரட்சிப்பின் ஆத்தும ரட்சிப்பிற்கு, அந்த ரட்சிப்பை அடைந்தவர்கள் தான் திவ்யவாசன யோவானுக்கு வெளிப்படுத்தல் 1:13 முதல் 18 வசனங்களுக்கு உட்பட்ட அவருடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய அந்த வாசஸ்தலத்திலே பிரவேசிக்க முடியும். அங்கே பிரவேசித்தவர்கள் தான் நான் சதாகாலங்களிலும் ஜீவிக்கிறேன் சொன்ன வாக்குத்தத்தத்தை கூடிய ஆத்துமாக்கள். அவருடைய வாசஸ்தலத்திற்கு செல்லாவிட்டால் வேறொரு ஸ்தலம் எது? அக்கினி கந்தகம் எரிகிற கடல். ஆனபடினாலே நீ கண்டவைகளை எழுதி முதல் சொல்கிறார். நீ என்னை கண்டாய் அல்லவா? நீ கண்ட என்னுடைய சமூகத்தை பற்றி இந்த 7 சபைகளுக்கு எழுது. அவர் சமூகத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள ஏன் இது அவசியமா இருக்கிற இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய மண்டலம்
அறிமுகராய் இயேசு கிறிஸ்து ஒரு தேவன், அதில் நல்ல தேவன், அதுவும் ஆசீர்வதிக்கிற தேவன், அதோடு நின்று கொள்கிறார்கள். ஆனால் அந்த தேவன் யார்? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் ஒருவரால் சாகாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அந்த பிரசன்னமாகுதலை அவருடைய வருகை, ரகசிய வருகை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய மண்டலத்தில் இயேசு ராஜா வர்றது அதெல்லாம் ஒருத்தர் தெரியாதுங்க. அவரே சொல்லிட்டாரு, பிதா தவிர வேறு ஒருவர் அறியான் என்று. அதே ஆண்டவர் சொல்லுகிறார், அதே தேவன் சொல்லுகிறார், என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு அறிவிக்காத ஒன்றை நான் நிறைய நடப்பிக்க மாட்டேன்னு சொல்லுகிறான் தானே. அப்ப அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு அதை அறிவித்துட்டு தானே வருவார். இரண்டாவது புதிய பாட்டில அவர் அந்த பிரசன்னமான தேவன் தம்முடைய காலங்களை வெளிப்படுத்துவார். அவர் வரக்கூடிய காலம் எது? அந்த காலத்தில் உள்ள அவருடைய அப்போஸ்தலன், அவரை பிரியப்படுத்தும்படியான அப்போஸ்தலன் யார்? அவருக்கு அவர் பிரசன்னமாதலை வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தும் விசேஷ 12ஆம் அதிகாரம் 4-5 வசனம் வாசிங்களேன். அதன் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிட்டு பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசற்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்கு 3, 4, 5, 6 இந்த 4 வசனம் வாசித்தா வல்சற்பம் நிற்கிறான் அந்த ஸ்திரீக்கு முன்பாய். அந்த ஸ்திரீயானவள் 2ஆம் வசனத்தின் வெளிப்பட 12வது 2ஆம் வசனம் கர்ப்ப வேதனை பட்டுக் கொண்டிருக்காங்கன்னா குழந்தை பிள்ளை பெற்றெடுக்கும் தருணம் வந்தது. அப்படின்னா ஜெயமன் சாத்தானை தோற்கடிக்கும் வேலை அந்த மணவாட்டி சபைக்கு வந்தது. அந்த போராட்டத்தில் யுத்தத்திலே அந்த ஸ்திரீயானவள் ஆண் குழந்தை பெற்றவுடனே அந்த குழந்தை விழுங்கி போட அவளுக்கு முன்பாக தன் வாயை திறந்து நின்றது. என்னால் ஆண் குழந்தை என்ற ஜெயத்தை அந்த ஸ்திரீயானவள் பெற்றெடுக்கிற குழந்தையா இருக்கிறது. அந்த சபை ஜெயத்தை பெற்றுக்கொண்ட நிலையையே, அப்படின்னா சாத்தானை தோற்கடித்த அந்த நிலையையே அந்த ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். பெற்றெடுத்த வேளையிலே 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த ஆண் குழந்தை அப்படின்னா அந்த ஆண் குழந்தை பெற்றெடுத்த அந்த ஸ்திரீ பெற்றெடுத்த ஆண் குழந்தை என்ற ஜெயம் பெற்றவர்கள் அவர் வழிநடத்தி வருகிற 7ஆம் வசனத்தில் மிகாவேல் அவருடைய சார்ந்தூதர்கள் அவர்களில் அவருடைய சார்ந்தூதர்கள் வழிநடத்தினவன் மிகாவேல். மிகாவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவனை போன்றவன். அது என்ன அர்த்தம்? ஆதாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி அவர்களை அவனின்பாக உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். அவர்களை தேவசாயலாகவே சிருஷ்டித்தார். அவர்களை தேவசாயலை அவர்களை நம்மில் ஒருவரை போல் உண்டாக்குவோமாக 25ஆம் வசனத்தில்.
ஆக தேவ சாயல், தேவ ரூபம், தேவனுடைய மகிமை, இதை அணிந்து கொண்ட ஒரு அப்போஸ்தலன் கடைசி நாட்களில் எழுப்பப்படுவான். அவனுக்குத்தான் தேவனை போன்றவன் அப்படின்னா அவருடைய சாயல், ரூபம், ஜீவன் அத்தனைக்கும் அத்துணையானவன். அவருடைய சகல ஆவிக்குள் உணவு திவ்யங்களுக்கும் இவன் உரியவனாக இருக்கிறபடியாலே அவன் மிகாவேல் என்று அவன் சூட்டப்படுகிறான். இந்த கடைசி அப்போஸ்தலனுக்கு இந்த சாத்தானை தோற்கடித்த அந்த மிகாவேல், சாத்தானை ஜெயித்த அந்த மிகாவேல், அந்த சபையால் பெற்றெடுக்கப்பட்ட அந்த மிகாவேல் என்ற அப்போஸ்தலன் எங்க எடுத்துக்கொள்ளப்படுறான்? 5ஆம் வசனம், வெளிப்பட 12 5ஆம் வசனத்தோடு தேவனத்திற்கு சிங்காசனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டான்? 6ஆம் வசனத்தை வாசி. ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் சகரியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆத்சார் என்று நாம் வாசித்திருக்கிறோம். தேவன் தெரிந்து அந்த இடத்திற்கு இந்த ஜெயம் பெற்றவர்கள் அந்தி கிறிஸ்துவின் முதல் 3 ஆண்டுகால இறுதியிலே அங்கு பறந்து போக அதற்குரிய ஆலோசனையை தேவனத்தில் பெற இந்த மிகாவேல் என்ற அப்போஸ்தலன் அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். சகல ஜாதிகளில் விருப்புக்கோளால் ஆளுகை செய்ய ஆண்களே அப்படின்னா 1000 அரசாட்சியிலே நேசரோடு சென்று ஆளுகை செய்யக்கூடிய அப்போஸ்தலன், அவன் மூலமாக எழுப்பப்பட்ட சபை. ஏனென்றால் அந்தி கிறிஸ்து 7 இறுதியிலே சபையை மனவாளனை சேர்ந்து பறந்து போகிறது. அதற்கு நாம் அறிந்திருக்கிறபடி புறஜாதிகளில் இருந்து மீட்கப்பட்டவர்களை ராஜ்யமாக சபையாக மனவாட்டி சபையாக கொண்டு சேர்த்து அவர்கள் மிகாவேல் என்ற சாயல் அப்படின்னா தேவனுடைய சாயலை தரித்துக் கொண்ட புத்தியுள்ள கன்னிகையினுடைய ஐக்கியம் என்ற மனவாட்டி சபையால் அவர்களை ஆயத்தப்படுத்தின அந்த மிகாவேல் அவனில் இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை தேவனிடத்தில் அழைத்துச் செல்கிறார். சென்றோடு கொல்லாதவனை பிரஜால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களான மனவாட்டியான தோற்கடித்தார். நாங்கள் வெளிப்படுத்தும் அது கீழே வாசினா இவர்கள் பேசினதுனாலதான் நீங்க வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிங்க. வானத்தின் சாத்தோடாய் உலகம் மனத்தை மோசமுகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகி பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய ரட்சிப்பும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் உண்டானது, ஆயத்தமானது. இப்படி ரட்சிப்பு, முடிவான ரட்சிப்புக்கு உட்பட்டவர்கள் வல்லமை, இந்த முடிவான ரட்சிப்புக்கு உட்பட்டவர்கள் ஆவியானவரால் அருளப்பட்ட தேவனுடைய வல்லமையினாலே வெளிப்பட 12 7 முதல் 9 வசனங்களுக்கு உட்பட்ட சத்தியத்தின்படி வருஷப்பட்டோடு சார்ந்த தூதர்களையும் மட்டுமல்ல, அவருடைய ஆட்களாக நீதியில என்ன பாருங்களேன், அவருடைய ஆட்களாக வருஷப்பத்தின் சாசினுடைய தூதர்கள், தேவ தூதர்கள், 7 வகையான தூதர்கள், சாசுடைய தூதர்கள் இருக்காங்களே, அது எண்ணிலிருந்த நம்பர்ஸ். அந்த சாத்தான் அவன் வேலை என்ன,
நம் சகோதரன் மேல் இறைவனுடன் குற்றம் சாட்டிக் கொண்டே இருப்பான். மிகாவேல் போய் நீ வருஷம் பற்றிய சார்ந்த வீரர்களையும் தோற்கடித்தாயிற்று. நம்முடைய சகோதரர்கள் இறைவனை குற்றம் சாட்டுகிறவன் அவன் தான தள்ளாட்டு போனான் என்று ஆண்டவரத்திலே அவன் அறிக்கை தாக்கல் பண்ணுகிறான். புரிந்துகளை சொன்னார். ஆண்டவரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நான்கு வந்தை என்று மிகாவேல் சொல்லுகிறார். அப்பொழுது வானத்தில் சத்தம் இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் தேவராட்சியமும் உண்டாக கடவுது. இவனுடைய வெற்றியின் அறிக்கையை ஏற்றுக்கொண்ட அன்புநாதன் இவர்கள் மனோரசன் அடைந்த ஜெயத்தை ஏற்றுக்கொண்ட அன்புடன் தந்தை இப்பொழுது ஜெயம் பெற்ற இவருடைய வார்த்தையின் வழியாய் இப்பொழுது பூமியிலே முடிவான ரட்சிப்புக்குரிய ஆத்மரட்சி அடைந்த மனவாட்டியானவர் முக்தியுள்ளவர்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. எங்கே அது ராட்சியம் என்ற மனவாதி சபையாய் அது நிமித்தமாய் ஒரு வல்லமை ரட்சிப்பு வல்லமை அது நிமித்தமாய் ராஜ்யம் ஆயத்தமாயிற்று. இந்த சம்பவம் வானத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட வேளையிலே வெளிப்பட 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி இப்பொழுது சிறியானவள் வனாந்தரத்துக்கு பறந்து போகிறார். 1864 அப்படின்னா 42 மாதங்கள் அந்தி கிறிஸ்தின் முதல் 3 ஆண்டுகால இறுதி வேலை என்ன 42 மாதங்கள் அல்லது முதல் 3 ஆண்டு காலங்கள் வனாந்தரத்திலே அவளுக்கென்று வைத்து வைக்கப்பட்டிருக்கிற இடத்திற்கு இவள் பறந்துகிறாள். அப்படின்னா இந்த சம்பவம் அந்த மிகாவேல் என்ற அப்போஸ்தலனுக்கும் இவருடைய அறிவிப்பை அடைந்த ஜெயத்தை ஏற்றுக்கொண்ட அன்பு தந்தை அவளை வனாந்தரத்திற்கு இழைப்பார் பின்முனை ஆண்டு காலம் முழுவதும். அந்த 7 இறுதியிலே நான் வருவேன் என்று அவைகள் அனைத்தையும் அது பிரசனமாகத்தான் சொல்றாரு. 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவர் பிரசனமாக தேவன் தம்முடைய காலத்தில் தம்முடைய காலை வெளிப்படுத்துவார். அருமையான கர்த்தருக்கு இப்படி தேவ திட்டம் இருக்க ரகசியத்தை சொல்றாருங்க. ஒருவருக்கு விரைவில் வருவதமாய் வருவாங்க சொல்றாருங்க. யாருக்கு? உலகத்தாருக்கு. அறவேற்கால சபையில் இருப்பாருங்க. அவங்களுக்கு தெரியாது. இப்ப புத்திராவுக்கு தெரியுமா? புத்திரா 5 கனிகளால் என்ன கூட்டாங்க இல்லையா? மனம் வந்தா இல்லையா? அது புத்திராவுக்கு தெரியுமா? அந்த புத்திரால அறவேற்கான கிறிஸ்தவ சபையில் தான் தெரியாது. அவனுக்கு தான் திருடை வரப்பு வருவனாய் விழித்திருங்க. தோன்றி கொண்டிருந்தால் நீங்க பாவம் செய்த ஆதிக்குரிய உறக்கத்தை நீங்க உடம்புல இருந்தீங்க. அவர் வந்துட்டு புத்தியில கொண்டு போயிடுவாருங்க. அருமையான கர்த்தருக்கு ஆனபடியினாலே திவ்யவாசனம் யோவானுக்காண்டு சொல்லுகிறார். எனக்கு முன்பாக இருக்கிற 7 குத்துவிளக்கணிகள் சபைகளை குறித்து எழுது. அவர்களை வளர்த்து வழிநடத்தி மறுப்பன் ஆயத்தப்படுத்துகிற என் வலதுகரத்தில் இருக்கிற 7 நட்சத்திரங்கள் அப்போஸ்தலர் குறித்து அறிவு. நாட்களிலே அப்போஸ்தலர் ஊழியத்தை குறித்த அறிவில்லாத ஒரு ஆதிக்குரிய மண்டலமாக இருக்கிற தடியெடுத்தவன் எல்லாம் தங்கள் காணாகலாம் என்று விரும்புகிறார். பல நாட்களிலே பாண்டிச்சேரி ஊழியத்திற்கு சென்று அங்கு அந்த ஊழியம் நிறைவேற்ற வேளையிலே அந்த பல ஊழியக்காரங்க மேக்சிமம் ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க. அவங்க இந்த சபை ஊழியத்தை பற்றி
சபை சார்ந்த தேவ திட்டத்தை பற்றி கேட்ட பொழுது, ஐயா எனக்கு இதெல்லாம் தெரியாதையா, எப்படி அவங்களுக்கு வருகை குறித்த ஞானம் அறிவு தெரிவில்லை கிடைக்க போறாங்க. அவன் மறுபடியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க பாண்டிச்சேரியில். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், யாருக்கு திருமணம் வடிவம் சொல்லுகிறேன் என்றால், சத்தியத்தை அறியாத ஜனங்களுக்கு சபைகளுக்கு அப்போஸ்தல ஊழியர் அல்லாத பைபிள் கிடைச்சா போல ஊழியர் பாஸ்டர் பேர் வச்சுக்கிறோம். கட்டிருக்கிறது. ஆனபடியினாலே தேவனுடைய சிங்காசனத்திற்கு போக உங்களுக்கு வாசலாக இருப்பது சபையே. சபையில் உள்ள அப்போஸ்தலர் கொண்டு ஆவியானவரால் அறிவிக்கப்படுகிற சாத்தான் தோற்கடிப்பதற்குரிய கட்டளைகளை, அவருடைய கட்டளைகளை அப்போஸ்தலர் சபைக்கு அறிவிக்கிறார். அதன்படி எவர்கள் கீழ்ப்படி நடக்கிறார்களோ அவர் பாக்கியவான்கள். நடக்காதவர்கள் ஞானத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள். என்னன்னு சொன்னா, தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் 1 வாசிங்களேன். 1-2 வசனம் வாசிங்க. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் மன்னாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய், ஏசப்பா வர்றதுக்கு முன்பாக, இதற்காக அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். பொதுவாக அருமை வச்சவர் ஒரு காரியத்தை ஏற்படுத்துகிறாருங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடி மனசாட்சி காலத்துல ஏனோக்கை ஏற்படுத்தி வச்சிருந்தார். சத்தியத்தை போதிக்க, தேவனுடைய அன்பை இவர் அனுபவித்து ஜனங்களுக்கு அறிவிக்க. நோவாவன அனுப்பப்பட்டிருந்த அல்ல, ஏதோ கட்டப்படுகிற ஆபத்திலிருந்து ஆபத்தை அறிவித்து மீட்கப்பட அவனை பயன்படுத்தினார், எதிர்பார்த்தார். ஆனா நோவா பிரியர்கள் தேவன் சொன்னபடி எல்லாம் செய்தான் என்பது உண்மைதான். ஆனால் அவன் சப்தத்திற்கு அவர் செய்த 100 ஊழியத்தில் அவருடைய மனைவியும் பிள்ளைகளுமே செய்து கொடுக்கல. அவருடைய மனைவியும் அவருடைய 3 பசங்க சேம் காம் யாப்பர், அவருடைய 3 மனைவி, அந்த 7 பேருமே செய்து கொடுக்கல. காலம் நாட்கள்ல ஜெர்மனி கொண்டு வந்த போதுங்க, அருமை அப்பா சொன்னாரு, தன் குடும்பத்தை நடத்த அறியாதவன் சபையை எப்படி நடத்துவார்? முதல் கேள்வி. தன் குடும்பத்தை நடத்த அறியாத சபையை எப்படி நடத்துவார்? இரண்டாவதாக, தன் பிள்ளைகளை ஒழுக்கத்திற்குள்ளாய், சத்திய வசனத்திற்குள்ளாய் வளர்க்காதவன், தன் பிள்ளைகளை பிறந்ததை கையாண்டு சத்தியத்திற்கு உள்ளாக தன் பிள்ளை வளர்க்காதவன் நம்ம ஊழியக்காரர் இல்லை. தீட்டுகளை வாசிக்க, தன் பிள்ளைகளை சத்தியத்தை தன் பிள்ளைகளை போதித்து சத்தியத்தில் வளர்க்க
நீ பாருங்க, சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி தானே, அது முடியமாச்சு தெரியுங்களா? ஏழு பெரிய பெரிய பிரதானாசனம் தானே, முடியமாச்சு தெரியுமா? தாவீது பெரிய பரிசுத்தவான் தானே, அது முடியமாச்சு தெரியுமா? ஏன் தன் குடும்பத்தை நடத்த தெரியல, பரம்ப எடுக்க நேரத்தை பரம்ப எடுக்கிற குடும்ப தலைவராங்க. பிள்ளைகளை பிறகு கையாளாவிட்டால் பிள்ளைகள் சீரிட்டு போவாங்க. பிள்ளைகள் தட்டி கொட்டி கோவனை போல மண்ணை தட்டி கொட்டி குடமாய் வடிவமைத்து சூளைகளை விட்டு வேக வைத்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போனா இந்த மண்பாண்டம் விலை போகும். அதெல்லாம் ஐயோ மண்ணு கண்ணே பொண்ணேன்னு கொட்டி வளர்க்கிற பிள்ளைகள் சீரிட்டு போவாங்க. அந்த பெற்றோரை சீரிட்டு போயிடுவாங்க. என்று வேதம் ஆண்டவர் சொன்னார், வேதத்தை வசனத்தை சொல்லி நான் எதற்கு நீ சொல்லியிருந்தால் காரணமா அப்படியே தேவஜனங்கள் அப்படியே தேவராசத்தை மனிதர் வந்து எந்திர வாசிக்கிறோம். யாரை சேர்த்துக் கொள்ள போறாருங்க? சபையை சேர்த்துக் கொள்ள. நம் தூதனை எதற்கு அனுப்புகிறோம்? சபையை ஆயத்தப்படுத்த, சபைக்காக. தேவன் எசேக்கியேல் 28:18 உன்னை சாமுவேலாக்கு சொல்லி அவனை தள்ளினார் இல்லையா? அந்த சாம்பலாக்கள் யாரு? சபை. வாசற்பட்டு அக்கியின் கதவை ஞானத்தை தள்ளுவது யாரு? அவன் அன்றைக்கு ஞானம் எடுத்துட்டாரு. அவன் அக்கினிகள் தள்ளுவது யார்? சபை. இத்தனை காரியத்தை ஜெயமாக முடித்த அந்த சபையைத்தான், அந்த புத்தி உள்ளவர்களைத்தான் எழுது, அந்த புத்தி உள்ளவர்களைத்தான் நான் மறித்தேன், ஆனாலும் சதாக ஜீவிக்கிறேன். அருமையான கட்டுரைகளே, அருமை ரட்சகர் மறித்தார் எதற்காக? அவர் பிரமாணத்தை, மரணத்தை குறித்த பிரமாணத்தை ஏற்படுத்தினார். மரண சாதனத்தை எழுதினவன், இந்த மரண சாதனம் உயிரோடு நிலைபெற வேண்டும் என்றால் அல்லது கன்சனாகும் சொன்னால் அந்த மரண சாதனத்தை எழுதினவன் மறிக்க வேண்டும். வேதத்திலே எதிரிகளுடைய நிறுவனம். அல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வாசிங்க, 13ஆம் வசனம் வாசிங்க. நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளவர்கள் யாவரையும் விடுதலை முடிக்க அப்படியான பாவத்தின் சம்பளம் மரணம். தன் மரணத்துக்கு பாவம் செய்த மரணத்துக்கு உரியவர்கள் இருந்து ஐயோ மரணம் போறப்போது, நம்ம சாக போறோமே என்ற பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கணும். ஜீவகாலம் எல்லாம் நாங்கள் பயத்தினால் அடிமைத்தனத்திற்கு உள்ளவர்கள் யாரையும் விடுதலை பண்ண முடியும். அப்படியானா எபிரேயர் 9ஆம் அதிகாரம் அல்லேலூயா 14ஆம் வசனம் 23 வாசிங்களே. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு
நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. அந்தபடி முதலாம் உடன்படிக்கை கத்திரிப்பிள்ளைகள் தொடர்ந்து வாசித்தா சற்று விளக்கம் நமக்கு கிடைக்கப்படும். அருமை ரட்சகர் திவ்யவாசா யோவான் சொல்கிறார், வெளிப்படும் 1ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களிலே நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். 18வது வாசியம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன் ஆனாலும் இதோ சதாகால உயிரோடு இருக்கிறேன். ஏன் அவர் மறிக்க அவசியம் ஆயிற்று? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்த அனைவருக்கும் மரணம் நேர்ந்தமாயிற்று. அப்போ அந்த மரணத்துக்கு உட்பட்ட பாவம் செய்த யாரை விடுதலையாக்க அவர் ரத்தம் சிந்துவது பாவ மன்னிப்பு இல்லை என்று 9ஆம் 20 வசனத்திலே ரத்தம் சிந்துவது என்று பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ மாசற்ற குற்றமற்ற நேருக்கு ஆவுட ரத்தம் சிந்தினபடியினாலே அந்த ரத்தம் பாவரிக்க செய்தவர்களுடைய பாட்டை மன்னிக்கிறது. அவர் மறிக்காவிட்டால் ரத்தம் எப்படி சிந்தப்பட முடியும்? அவருடைய ரத்தம் மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறது. மன்னிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாவதற்கு அந்த ரத்தத்தில் இருக்கிற உயிர். இதோ ஒவ்வொரு மனுஷனுடைய ஆவி அது உயிர் எங்க இருக்கு தெரியுங்களா? ஹார்ட்ல கிடையாது, அந்த ரத்தத்தில்தான் இருக்குங்க. அந்த ரத்தம் முழுவதும் அவங்க சரீரத்தை வெளியேறும் போது அப்பதான் ஆவி அந்த உயிர் மனுஷனுடைய உயிர் பிரிந்து சென்று விடுகிற சரீரத்திலிருந்து. இப்போ இயேசுவின் ரத்தம் மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறது. பாவம் மன்னிக்க பெற்றுக் கொண்டவர்களுக்கு அந்த ரத்தத்தில் இருக்கிற உயிர் என்ற ஆவி அவருடைய பரிசுத்தமாக்குகிறது. அந்த ஆவிதான் பரிசுத்த ஆவி. அப்ப இயேசு மறிக்காவிட்டா மனுஷனுடைய பாவம் எப்படி மன்னிக்கப்படும்? அவருடைய ரத்தத்தில் இருக்கிற உயிர் இப்படி மனுஷன் மறுபடியும் உயிர் நீச்சடைய செய்யும். அதற்காகவே தேவன் ஏற்படுத்தின நியமம், அந்த நியமம் நிறைவேற்றப்படவே நான் எபிரேய நியமத்திலே நான் 9ஆம் அதிகாரத்திலே நான் வாசித்தோம். அந்த நியமத்தை ஏற்படுத்தினவர் மகாராஜா, மகிமையின் தேவன். அந்த நியமம் 16ஆம் வசனம் எபிரேயர் 9:16 படி என்னென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எரிகளோட மரணம் உண்டாக வேண்டும். அதுக்காக இயேசு மரித்தார். நம்ம அன்பின் ஆண்டவர் சதாகாலம் ஜீவிக்கிறது. இப்போ அவர் இருக்கக்கூடிய உன்னதமான தேவனுடைய சிங்காசனத்தில் அவர் நீதி வாசமாயிருக்கும் சீயோனில் ஒரு சந்தனை வேணும் என்றால் அவர் சபையின் அங்கமாக வேண்டும் என்றால் அவர் தன் சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட சபை. அந்த சபையில் அவருடைய சரீரமான சபையில் உள்ளவர்கள் பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தாவியில் அபிஷேகம் பெற்றவர்கள். நான் சொல்றேன் யோவான் 3 ஒரு ஜலத்திலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி பிறந்தவருடைய ஐக்கியம்தான் சபை. அந்த சபை எப்படி அவர் ஏற்படுத்தினார்? அவர் சிலுவை சின்ன ரத்தத்தினாலே அந்த சபையை உண்டாக்கி அதை ஏற்படுத்தி அதை தலையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த ராஜ்யம் சபை உள்ளவர்கள் அனைவரும் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறார்கள்.
என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது சபை ஏற்படுத்தியாச்சு. சபை ஏற்படுத்தப்பட்ட அந்த சபையில் உள்ளவர்கள், ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட சபாதிக்கிற இந்த சபையில் உள்ளவர்கள் சதாகால உயிரோடு இருக்க தேவன் சபை ஏற்படுத்துகிறார். அப்படி என்றால் ஜெயம் பெற்றவர்கள் தனக்கு ஜெயத்தை தந்தறிந்த தேவனுடைய இடம் எப்படிப்பட்டது என்று அறிய வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் போயெல்லாம் நினைக்கிறாங்க. வேதத்திலே அதைத்தான் நாம் வாசித்தோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவராய் சாவாமை உள்ளவர். நம்ம அப்பா எப்படி அவர் நித்தியத்தில் இருக்கிற ஏசப்பா எப்படிப்பட்டவருங்க? சாவாமை உள்ள, சாவே கிடையாது. அதான் என்றைக்கும் ஜீவிக்கிற தேவன். சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிறவர். அந்த ஒளியிலே, அந்த வெளிச்சத்திலே அவர் மட்டும்தான் சேர முடியும், அவர் மட்டும்தான் இருக்க முடியும். அவரோ அவருடைய ஒளிக்கு ஒளியாய், அவருடைய சாயலுக்கு, ரூபத்துக்கும் ஜீவனுக்கும் ஏற்றவர்களான தகுதியை சுருக்கமா சொன்னா, தேவ சாயல், தேவரூபம், தேவ ஜீவன், தேவனுடைய மகிமை, இதை அணிந்து கொண்டவர்கள் மட்டுமே அவருடைய சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசமாக இருக்கிறபடியா அந்த ஒளியில் இவர்களும் ஐக்கியப்படுவார்கள். இப்போ 1ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஒளியாயிருக்கிறார், சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிறவர் நம்முடைய தேவன். அந்த இடத்துல ஜெயம் பெற்றவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் சென்றதே வேண்டும் என்றால், அவர் இருக்கிற அவரை தவிர வேறு ஒருவரும் அந்த போக முடியாது. ஒருவரும் மனுஷரில் கண்டுராதவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டுராதவரும், ஒருவராலும் காணக்கூடாதவர் அந்த ஒளியில் வாசமாக இருக்கிறவர் இந்த மனுக்குலத்தில் சாத்தானை ஜெயிக்கிற இந்த ராஜ்யம் என்ற புத்தியுடைய ஐக்கியம் என்ற அந்த மனவாட்டிய சபையினர் இருக்கிறாங்களே, அவர்கள் ஏன் கொலோசியர் 3:10 வசனத்தின்படி, எபேசியர் 4:24 வசனத்தின்படி, 1:1 5-6 வசனத்தின்படி தேவன் ஒளியாயிருக்கிறார், அவர் எவ்வளவேனும் இருள் இல்லை, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் நம்மோடு ஐக்கியப்படுவார், நாம் அவரோடு ஐக்கியப்படுவோம். 2 பேரும் இந்த புத்திர மனவாட்டியானவர்களையும் ஒருவர் சேரக்கூடாத வாசமாயிருக்கிற அதற்கு லாபம் ஒன்றரை கலந்து கொண்ட ஆட்டுக்குட்டியான கல்யாணத்தின் மூலமாய் மனைவியான நித்திய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிற அந்த ஒளிக்கு ஏற்ற ஒளியின் ஜீவிதம் செய்ய வேண்டும். உங்களுடைய ஜீவிதத்தை இந்த வசனத்தின்படியால் தராசை வச்சு நிறுத்தி பாருங்க. சரி, அதை கூட பின்னாடி பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஜெபம் பண்ணும் போது ஒரு நிமிஷமாக ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒளியாவது பார்த்திருக்கிறீங்களா?
ஒரு சின்ன ஒளிங்க வீட்டுல குத்து விளக்கு பாருங்க, அந்த ஒளியாவது பரிசுத்த பிரியேசு மனோடி சபை உடைய விசுவாசிகளே, தாவீது மண்டலத்தில் நீதிமான் சத்தியவான் பரிசுத்தவான்களே, நீ ஜெபிக்கும் போது இந்த அப்பா இருக்கிற இடத்துக்கு போக வேண்டும் என்றால் நித்திய ஜீவனை தலைவர் 21 இடத்தில் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு போகாலே தப்பிப்பீங்க. அதற்கு போகல சதாகால அழுகை மறுக்கடிப்புடைய நரவான் அக்கினிக்கடல் ரெண்டு ஒருவன் சேரக்கூடாதபடி இருக்கிற வாசஸ்தலமாகிய மகா பரிசுத்தம் மகாபரிசுத்தலம், அதுதான் தேவனுடைய சிங்காசனம். அந்த சாயலை அடையாமத்தான் எக்கிட்டப்பா தீவிவாசி வியாபாரம் மாட்டிக்கிட்டார். வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தில் வாசித்தா சத்தம் கேட்கிற 1ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல வெளிப்பட 1:10 வாசிங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் கொண்ட பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். 4:1 வாசிங்களா. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, எங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீட்டிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிட்டு அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தது. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கொப்பான கண்ணாடி கடை இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியில் சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்தில் பின்புறத்தில் கண்களால் நிறைந்திருந்தன. இந்த பார்த்த நிலையிலதான் இதுக்கு முன்னாடி 1ஆம் வசனத்தின்படியாகவும் பார்த்த நிலையிலதான் அவர் முகமுப்புற விழுந்து செத்தவனை போல அப்படி விழுந்ததாக வாசிக்க முடிகிறது. சுவாசையில வெளிப்பட 1:17 நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏண்டா மறியல ஆவியாக தூக்கிட்டு போறாரு. ஆவியானவர் இப்ப நாம எப்படி ஆவிக்குள்ளாக நிறைந்த அன்னிவாசி பேசுறீங்க, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்ல முடியாது. ஆவிக்குள்ளாக அவன் நிறைவடைந்த நிலையில விசுவாசமா யோவான் ஆவி தூக்கிட்டு போனார் இல்லையா, அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன் தி ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். அதுதான் ஆவியானவர்கள் இங்கதான் தூக்கிட்டு போனோம். எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்தை 11ஆம் அதிகாரம் வாசினா, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வாசித்தா அந்த ஆவியானவர் பிலிப்பை தூக்கி கொண்டு போய் ஆசிரத்தில் விட்டு போயிட்டார். ஞானஸ்நானம் விட்டு ஏசப்பாவ மத்திய 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் தூக்கிட்டு போய் வனாந்தரம் விட்டு போயிட்டார். எசேக்கியேல் தீர்க்கன ஆவியான் தூக்கிட்டு போய் எருசலேம் தேவாலயத்தை விட்டுட்டு போயிட்டார். இதெல்லாம் ஒரு ஆரம்ப ஸ்டேஜுங்க. ஆவிக்குரிய மண்டலமே, உன் நேசர் வரப்போகிறார், உன் தேவன் வரப்போகிறார்.
ஒரு வரையோடு நீ அவரோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் திவ்யவாசனாகிய யோவான் மறுரூபம் அடையல, தேவசாயல் அடையல, தேவ ரூபம், தேவ ஜீவன், ஒரு ஜீவ ஆத்மாங்களை அடையலங்க. அந்த நிலையில எப்படி இருக்கிறார்? மத்திய 17ஆம் அதிகாரம் போங்களேன், ஒளியமலையில அருமையர் நிற்கிறார். ஒரு முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல பேரியாக்குவான வாசிதாய் செய்து மத்திய 17ஆம் அதிகாரம் 1-3 வாசிங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அதவே பார்க்க முடியாம எதிர்பார்க்க 3 பேரும் குப்பை முகம் போடுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆவிக்குரிய மண்டலமே, நம்ம அன்பு தந்தை வரப்போகிறான். திவ்யவாசனா யோவானுக்கு இதையெல்லாம் எழுது. ஏன்னா அந்த வெளிப்படை விசேஷத்தின் தன்மையே சீக்கிரத்தை சம்பவிக்கிறது காரணம். அவர் ஒளியில் இருக்கோ போல அதுமிக சூரியனை போல் பிரகாசிக்கிறபடினாலே அவளை சந்திக்க ஆயத்தமாகிற மனவாட்டியானவளும் வெளிப்புற பண்ண முடியாத சூரியன் அணிந்திருந்தார். அனோதியமும் உதிக்கிறீர்களா ஓசியா 6ஆம் அதிகாரத்துல அது புறப்படுதல் அனோதியம் போல ஆயத்தமாயிருக்கு. மரியாவுல நீரீஸ்வரியா இயேசு கிறிஸ்து சொல்லப்படுகிறது. இந்த சத்தத்தை கேட்கிறாரு கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உனக்கு முன்னால் இருக்கிற சபை குறித்து எழுது. இந்த சபையில் வெளிப்படும் சத்தியத்தை வாழ்ந்து சாத்தானை ஜெயித்தவர்கள் சதா காலங்களே என்னோடு கூட இருக்க ஜெயம் பெற்றவர்களாய் என்னுடைய வரிக்கென்று ஆயத்தமாகிற அருணோதயமானவர்களாய் அது ஆயத்தப்பட ஏன்னு சொன்னா, நீ வெளிப்பட 2ஆம் அதிகாரத்துல வெளிப்பட 2ஆம் அதிகாரம் 28 சுவாசங்கள விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். யாருக்கு? 27 வாசிங்க. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஆண்டவர் விடிவெள்ளி நட்சத்திரம் சூரியன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு விடிவெளி நட்சத்திரத்தை கொடுப்பேன். அப்படின்னா நீங்க வேதத்துல எங்க சென்றாலும் எத்தனை சுற்றி வந்தாலும் சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலாவது நீ தேவனுடைய சாய ரூபம் மகிமை ஜீவனை பெற்றுக் கொண்டால் தேவ சாயலோடு தான் நீங்க நடுவானத்திற்கு ஆவியானவரால் அழைத்து செல்லப்பட்டு வலுசப்பம் சார்ந்த யுத்தம் செய்ய ஆவியான உங்களை அவனுக்கு உண்டான நிறுத்துவா. நீங்க ஒரு சாயலூபம் ஜீவனை பெறாமல் நான் சாத்தான் ஜெயிச்சேன்னு சொன்ன உங்களுடைய தலையில நீல மண்ணை போட்டு விடுனா அர்த்தம். அவன் சொல்லுவான், நான் மலைப்பகுதியில ஊழி செய்ய போதுங்க என் கூட ஒரு ஆசிரியை ஊபி அப்படின்னு ஒரு டீச்சரை கூட ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்க கணவர் ஊழி செய்து கொண்டிருந்தார். அவர் பேரு யுவா சாமுவேல். அவர் பாஸ்டருங்க. அவர் ஊழி செய்கிற இடத்துல அட்டாக் பண்ணிட்டார். காரணம் என்ன? அவர் சொல்றது ஒண்ணு செய்வோம். பேரு பாஸ்டர் பேரு யுவா சாமுவேல். பண்பு அக்கறையாய சாத்தம் வந்துட்டான். அவங்க டீச்சரை போட்டு
சித்திரவதை பண்ணா, கோடாயத்தை வெட்டவரை, அர்வாலத்தை வெட்டவரை தப்பிச்ச முளைச்சம் இந்த சகோதரி அடியார் சொன்னாங்க. சூர்யா தன் குடும்ப சொன்ன சரி கூட்டிட்டு வாங்க சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு. கூட்டி வாங்க. எதுக்கு நீங்க ஆதிக்குடி மண்டலத்தில் உள்ள மனநாட்டு சபையை நிலையில் அறிந்து கொள்ளணும். சும்மா தானத்தில் நீ செலவம் அடிச்சால் ஒன்றும் நடக்க போறதில்ல. ஆகாயத்தை செலவம் அடிக்கலாம் ஒன்றுமே அடைய போறதில்ல. அக்கினி கவலாம் தேவாதி தேவனை ஒருவனும் ஒரு கால் ஏமாற்ற முடியாது. நேசர் ஏமாற்ற முயற்சி செய்ய அவன் தான் ஏமாந்துவான். அவர் போவார், கீழே பள்ளி போவாரு, ஒட்டஞ்சத்து போவாரு, கேரளூர் போவாரு, ஊழியர் செய்ய வருவாரு, அடியார் சந்திப்பார், பார்ப்பாரு, இடைக்கால வருவாரு, கொண்டிருக்கிறாரு, நான் பாஸ்டர் அப்படிவார். நான் அன்றைக்கு ஊழியர் செய்ய பாஸ்டரோ ஒண்ணும் கிடையாது. ஆர்வத்தோடு செஞ்சிட்டேன். ஆசிரியர் பணியாற்றிக்கொண்டு அப்போ சயின்ஸ் டீச்சர் அவரை கூப்பிட்டோம், அக்கான கூப்பிட்டோம். நான் இருந்த வீட்டுக்கு வந்த உடனே ஜஸ்ட் ஆவிக்குள் நிரம்பி அந்த ஆவி கடிந்து கொண்ட உடனே அந்த மனுஷன் கீழே போட்டு உருட்டி எடுத்துச்சுங்க. ஒரு நாக்கு தொங்கனது. அந்த நாக்கை கடிச்சு அந்த நாக்கு ரத்த பச்சை ரத்தம் ஊற்றுதுங்க. என்ன அவர் சில அவசரம் கொடுத்தாரு, வெளியே உட்கார்ந்துட்டாரு. யாருன்னு கேட்டானா, நான் இவாஸ்காரி பார்க்கணும். இவாஸ்காரி இவர் யாரும் தெரியுமா? தெரியுமே அப்படின்னா யாரு சாப்பாடு வயசு பாஸ்டர் ஏன் பார்க்கிறேன், அது பாஸ்டார் முடிஞ்ச அவனை பார்க்க மாட்டேன். அவன் வேசிப்பா திருட்டுப்பா இருந்து கொண்டு பாஸ்ட் மனுஷன் முடிஞ்சா அவனை என்னோட கஷ்டம் கொண்டு வரக்கூடாதா? அவன் பாஸ்ட் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? சாத்தான் போராடுவான், ஆனா தேவனோட விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா தேவ பிள்ளைய மனவாட்டி சபை இருந்து கொண்டு அவனுக்குரிய வேலை செய்வீங்க, உங்களுக்கு தூண்டு உங்களை வெட்கப்படுத்திடுவான். உன் தூங்கிட மாட்டான், காசு உங்களுக்கு அழிந்து வந்துக்குவான். என்ன பாவம் செய்கிறவர்களும் சபைக்கு கீழ்ப்படியாக நிலையில் இருக்கும் பொழுது அவன் வெளியில் போயிட்டாரு, காத்துட்டு தான் இருப்பேன், தூண்டுக்குவான். உங்களை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அவனை இப்போ அப்படின்னா நான் எப்படி போக முடியும், நான் எப்படி போக முடியும், ஏன் போக சொல்ற, ஏன் சொல்ற, ஏழை விட்டது போக சொல்ற நீ அப்படின்னா. அப்புறம் முன்னாடி பெரிய பெல்ட், யார் பெல்ட் போட்டிருப்பாங்க, எடுத்து கட்டு அவர்கிட்ட ரெண்டு இழுத்த விட்டுற போறலாம். கத்து நாமத்தினால அந்த பெல்ட் அதோட வந்துச்சுன்னு அதன் வருவாரு. யார் பெல்ட் கத்துதும் இல்லை. கத்துது பிள்ளைகள் எதுக்கு பல சம்பவம். நீ என்ன செய்யற அப்படின்னா, நான் நைட்டு 12 மணிக்கு நானும் என் கூட்டமும் புறப்பட்டு செல்வோம். எங்க யாரெல்லாம் உண்மையால் ஒருமனப்பட்டு இந்த பண்ணாமைகளில் ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஜெபம் விடாமல் படிக்கிறதா என்னுடைய வேலை. பல காரியம் சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளை ஆவிக்குரிய மண்டலமே, இயேசுவுடைய ரட்சிப்பை அறிந்து கொண்டால், இந்த வெளியேறுகின்ற ரட்சிப்பை நீங்க அறிந்து கொண்டால் நீ பாக்கியவான்களே. உன் ஆத்மா ஜீவ ஆத்மாவா. அப்படி இல்லாத நிலையில்
99.9% சரியாயிருந்து கொண்டு 1% குறைவுள்ளவராக இருந்தால் வெளிப்பட பண்ணாமையை வாசிக்கிறோம் இல்லையா? நம் சகோதரர் இறந்த குற்றம் சாட்டுகிறவன் அவன் தள்ளப்பட்ட போனான். ராத்திரியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சேட்டைகளை ஆகவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பான் ஏசபா கிட்ட. ஏசபா என்ன நாட்டுமா இந்த சகோதரி இந்த ஊழியக்காரர் உங்களுடைய பிள்ளைன்னு சொல்றீங்க பாருங்க, அவன் செய்த பாவத்தை பாருங்க, அவன் செய்த அக்கிரமத்தை பாருங்க, லிஸ்ட் எடுக்க முடியாது, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பான். உண்மை நம் சார்மீது எவனை குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போறவருக்கும் குற்றம் சாட்டுகிறவனாக இருக்கிறான். வசவாசிய அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய நாடு சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன அன்பு தந்தையின் பாதத்தில் அவருடைய பாதத்தை அடைந்தவர்கள் மாத்திரமே அவரோடு எந்தெந்தைக்கும் சிரிக்க முடியும். அந்த 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16 வசனம் மறுபடியும் வாசிங்கள. 16 வசனம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இப்பொழுது 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனம் வாசிங்களா. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச கால பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். 5ஆம் வசனம். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பருவத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவான ரட்சிப்புக்குரியவர்களுக்கு சுதந்திரம் சீரனில் இருக்கிறது. 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியால் சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக வெளியேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக்கப்படும். அப்ப ஏசப்பா அவர் என்றென்றைக்கும் கனம் மகிமை புகழ்ச்சிக்குரியவராய் இருக்கிறார் என்று 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கு கனம் நித்திய வல்லமை உண்டாயிருப்பதாக. அப்போ அந்த இடத்தில் சென்றடைவர்களுக்கு மட்டும்தான் கனம் உண்டாகும், நிச்சயமான மகிமை உண்டாகும், வல்லமை உண்டாகும். அது யாருக்கு தான்னா வாசித்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின்படி 7ஆம் வசனம். சோதிக்கப்பட்டு சுத்த பொன்னாக விளங்குகிற அவர்களுக்கு கிறிஸ்து வெளிப்படும் போது அவளுக்கு புகழ்ச்சி கனம் மகிமை உண்டாக காணப்படும். அப்போ உன்னதமான தேவனுடைய வாசஸ்தலம் சென்றடைகிறவர்கள் அந்த இடம் நான் சதாகால உயிரோடு இருக்கிறேன் சொல்கிற இடம், ஒருவரும் சேரக்கூடாத வாசஸ்தலம். மனுஷரில் பாவப்பட்ட மனுஷன் ஒருவனும் காண முடியாது, ஒருவனும் கண்டு அவரோடு உறவாட முடியாது. யாரோ மாத்திரம் உறவாட முடியும். சுத்த பொன்னாக விளங்கி அவர் ஒளியில் இருக்கிறது போல அந்த ஒளிக்கு ஏற்ற மகிமையின் ஒளியில் அவருடைய சாயல் ரூபம் ஜீவனை
ஆத்துமறைச்சி பாடுவது கொண்டவன் மட்டும்தான் அவருடைய ரகசியங்களே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். அவர்களுக்குத்தான் கனம் மகிமை போழ்ச்சி காணப்படுமே தவிர மற்ற இந்த ஸ்லாக்கியத்தை அடையாத ஒருவரும் சீர் போக முடியாது. அங்கே போக முடியாவிட்டால் அழுகையும் பற்கடிப்புடைய அந்த ஆயுள் நாடகமே. இப்பொழுது ஆதிக்குரிய மனவாடி சபையை நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீர்கள்? யாரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின் சொல்ல விரும்புகிறீர்கள்? யோசித்து பாருங்க. உங்க முடிவுக்கு விடப்பட்டாயிற்று. இவைகளை எழுதி சொன்ன ஆண்டவர் ஆபத்தை இயேசுக்கு 33 6, 7, 8 வசன வாசித்து நிறைவு செய்வோம். காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பலியை காவற்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்த பலியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனான் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயும் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். ஆனபடியினாலே வருமானத்தில் முடிவு கொண்டிருக்கிற ஆதிக்குரிய மண்டலமே, பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட சபையே, ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஞாபகத்துக்கு தப்பித்துக் கொண்டு பொல்லாத வருஷத்தமான தந்திர வாய்களை அறிந்தவனை எதிர்த்து வீழ்த்தி ஜெயம் பெற்ற ஆத்மாவாய் ஆயத்தமாக வேண்டும் என்று உனக்கு எக்கால சப்தமிட்டு காவற்காரனாய் ஜாமக்காரனாய் எக்காலம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஒரு ஆபத்தை அறிவிக்கப்படுகிற அந்த ஆபத்தை அறிந்து உணர்ந்து பொல்லாதவர்களுடைய உலகத்தை விட்டு விலகி உன்னை காத்துக் கொள்வாய் என்றால் உன் ஆத்துமா என்னெடுக்க நேசரோடு வாழும். நீ ஆபத்தை அறிந்தும் அறிவிக்கப்பட்டும் அறிந்தும் அதற்கு பயந்து கீழ்ப்படியாதபடி அதே நீ செய்வாயானா உன் ஆத்துமா சாகவே சாகும். காவற்காரன் அறிவித்து விட்டபடியினாலே உன் ரத்தப்படி அவனை சாராது. நீ கீழ்ப்படிகளை மறந்திருந்தால் உன் ஆத்துமா பாதுகாக்கப்படும், நீ காப்பாற்றப்படுவாய், தேவனோடு மித்தித்து வாழ்வாய். ஆபத்தை உணர்ந்து கீழ்ப்படியாவிட்டால் உன் ஆத்துமாக்கு தான் ஒரு கடவுள் போகும். அது அந்த ரத்தப்படி உன்னை சார். கீழ்ப்படிந்தால் காவற்காரன் உன்னை ஆதாயப்படுத்திக் கொண்டு நிமித்தமாய் எக்காலம் உயிரவனை தேவன் அவன் அவன் ஒன்றும் கருத்துவதில்ல. அவன் ரத்தப்படியே அவனுக்காக மாட்டான். மனம் திரும்பி கொண்டவனை அவன் ரத்தப்படியை ஊழியக்காண்டு கேட்க மாட்டான். எக்காலத்தை கேட்டே நீ மனந்திரமான ஆத்மாவை அழித்துக் கொள்வாய் என்றா அது உண்மை சாரும். ஊழியக்காரர் சபை என்ன செய்ய முடியும்? தேவன் என்ன செய்வார்? ஆயுதமரே காவற்காரனாகிய ஜாமக்காரன் சபையின் எக்காலம் ஊதுகிறான். சபையின் ஊழியர்கள் எக்காலம் ஊதுகிறார்கள். சபை சத்தியத்துக்கு சபைக்கும் செவி கொடுத்து கட்டளைகள் கற்பனைகளை கை கொண்டு வரிக்கு ஆயத்தமாக கர்த்தரை அழைக்கிறார். தேவன் தானே தமிழ் வார்த்தையிலே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.